இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு கடலூர்ல பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை தாவேக்காவே பண்ணியிருக்காங்க. அதற்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் பாண்டிச்சேரியில எலெக்ஷன் அதனால நாங்க ரத்து பண்ணியிருக்கோம். அவர் ரூட் அப்படிக்கா வருது, அதனால ரத்து பண்றேங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க விஜயோட இந்த மூமெண்ட்டை? எலெக்ஷனுக்கான தேர்தல் பிரச்சார பயணம் இருக்குல்ல, அந்த இதில் அமைப்பில் முழுசுமாவே போட்டு விட்டா அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆமாம். அது எங்கே கொடுக்குறாங்களா, மாற்றி கீத்தி வாங்கி இங்கி பண்ணலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹெலிகாப்டர் பிரச்சாரம் தான் இவருக்கு சிறப்பு செட் ஆகும். இவர் திரும்ப திரும்ப அந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கவனம் செலுத்துறாரு. நாள் இல்லை அது. நேற்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை நல்ல கூட்டம். இப்போ இந்த கூட்டங்கள் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா, அது கலைஞர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பல விஷயங்கள், பல மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. கமல்ஹாசனுக்கு வராத கூட்டமாக? ஆமாம். வடிவேலுக்கு வராத கூட்டமான? வடிவேலுக்கு கமல்ஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பித்து போய் நல்ல கூட்டம் இருந்தது. ஆமாம். ஆனாலும் அது ஓட்டா மாற 4% தான் வந்துச்சு அவர். அதனால் அவருக்கு 8,000 10,000 ஒரு தொகுதியில் வந்துச்சு. விஜய்க்கு 20,000 30,000 வரும். அவ்வளோதான், பெருசாக வித்தியாசம் வராது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு. கமல் சார் அப்போ வந்திருந்தாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அந்த இதெல்லாம். அதனால் விஜய் அதை இன்னும் தனக்கான இதாக மாற்றணும்னா எம்ஜிஆர் மாதிரி இறங்கியிருக்கணும். அது வந்து 2022 இறங்கியிருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக 2-3 ரவுண்டு வந்திருந்தாருன்னா வேற லெவலு. இன்னொன்று கட்சி உட்கட்டமைப்பு, மற்ற விஷயங்கள், தகுதியான தலைவர்களை போட்டு பிரச்சாரம் அது இதுன்னு வேற மாதிரி கொண்டு போயிருக்கணும்.